மழை காலங்களில் விதவிதமான சூப்புகள் குடிப்போம் இல்லையா? என்னதான் விதவிதமான சூப்பு குடித்தாலும் நம்ம ஊர் சூப்புக்கு ஈடாகுமாங்க. அதாங்க ரசம். வாங்க சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு புளியை ஊற வச்சுட்டேங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பல்ஸில் கொடுத்து அரைச்சி எடுத்துடலாம். அதோட ஒரு முழு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 4 பழுத்த தக்காளிகளை எடுத்து நல்ல கைகளால் பிசைஞ்சு அந்த தக்காளி நல்ல மாஷானதும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் மசாலாவையும் சேர்த்து ஒரு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து புளியை கரைச்சி புளிச்சாறையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக 3 சிகப்பு மிளகாய்களை நெருப்பில் சுட்டு இந்த ரசத்தில் சேர்த்து நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டோம்னா ரசம் ரெடிங்க. அடுப்பில் ஏற்றிடலாம். அது கொதி வரட்டும். பக்கத்துலேயே ஒரு தாளிப்பு பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் ரசத்தில் சேர்த்து நல்ல அந்த கரண்டியை வச்சு ஆற்றி விட்டோன்னா சூப்பரான மழை கால ரசம் ரெடி.